வாழ்வின் அடிப்படை தேவைகள்னு நம்ம யோசிக்கும் போது உணவு, உடை, இருப்பிடம் இதை மட்டும்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நிஜமாவே உணவு, காமம், இருப்பிடம், உடை இந்த வரிசையில தான் அடிப்படை தேவைகள் ஆதி மனுஷனுக்கு இருந்திருக்கும். உணவு மற்றும் காமம் அவனோட உள்ளுணர்வுல இருந்து தேவைப்பட்டிருக்கும். மற்ற விலங்குகிட்ட இருந்து காத்து கொள்றதுக்காக இருப்பிடம் ஒரு தேவையா இருந்திருக்கும். உடை அப்படிங்கிறது நாகரிக வளர்ச்சியால வந்ததே தவிர ஆதி மனுஷனுக்கு உடை அப்படிங்கிற ஒண்ணு இருந்திருக்காது. நம்ம காட்டுல வாழ்ந்த காலத்துல இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். உணவு முறைகள்ல எத்தனையோ மாற்றம் ஏற்பட்டுருச்சு. வாழ்வதற்கான தேவை உணவுங்கிறத போய் நாவின் ருசிக்காக உணவு உண்ற காலத்துக்கு வந்துட்டோம். நம்மளோட இருப்பிடங்கள் மற்றும் உடைகள்ல கூட எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. உயிரில்லா அருவமான இந்த சமூகம் காமம் அப்படிங்கிறத மகா பாவமா பாவிச்சு ஒரு இருட்டு அறையிலேயே ஒளிச்சு வச்சிருக்கு. திருமணம் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒப்புதல் வந்த உடனே காமத்தை ஒரு தெய்வீக தன்மைக்கு உயர்த்தி விடுகிறது இந்த சமூகம். நாம் உண்ணும் உணவின் ருசியை இவ்வளவு பெரிய இடத்தில் வச்சிருக்கும் இதே சமூகம் ஏன் காமத்தினால் ஏற்படும் மகிழ்வை மட்டும் வேறு விதமா நடத்துதுங்கிறத இப்ப வரைக்கும் புரியல. இப்படிப்பட்ட ஒரு பாவிப்பே மனிதனின் மூளையில வேறு விதமாக அளவுக்கு அதிகமாக காமம் பற்றியதான எண்ணங்களை சர்வ சாதாரணமாக நிலைக்க வைக்கிறது. பல தவறான செயல்களுக்கு இது வழிவகுக்கிறது. காமம் இயற்கையின் உந்துதல். இதற்கு சரியான வழியில் தீர்வு காண முயல வேண்டுமேயானால் மறைத்து வைப்பதோ அறியாமல் தடுப்பதோ தீர்வாகாது. இப்போ சொன்ன இந்த கருத்து எல்லாமே எழுத்தாளர் லதாவோட கழிவறை இருக்கை புக்ல இருந்து சொன்னது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.